யாருன்னே தெரியாமல் நம்ம மேலே அன்பு காட்டுவாங்க. அப்போ தான் நம்ம அவங்கள பார்த்துருப்போம். நம்ம வந்து அவங்களுக்கு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம், எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். அன்பாக கூட 2 வார்த்தை நம்ம வந்து அவங்ககிட்ட பேசியும் இருக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு வருவாங்க, அன்பு காட்டுவாங்க. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இது வாங்கிக்கோங்க, நீங்கள் இங்கே நின்றுக்கோங்க, உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், நீங்கள் இங்கே உட்காந்துக்கோங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு போய் இதை கேளுங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க, இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அன்பு காட்டுவாங்க. அது நமக்கு புரியவே புரியாது. இப்படியும் மனுஷங்க உலகத்தில் இருக்காங்களான்னு நம்ம மனசாட்சியோடு நம்ம நினைக்க தோணும். அவர் தாங்க நம்ம முருகர். மனுஷங்க ரூபத்தில் வருவாருங்க முருகர். நிச்சயமாக வருவார். நம்ம எல்லாருமே இதை உணர்ந்திருப்போம். எப்போயாவது ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம உணர்ந்திருப்போம். நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு வந்து நமக்கு நல்லது செய்வாங்க. அவர் தாங்க நம்ம முருகர். முருகரை வந்து நம்ம முருகான்னு நம்ம உள்ள முருகி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே எக்கணமோ முருகர் நம்ம கூட இருப்பாருங்க. நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட இருப்பார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து முருகர் நம்மளை வந்து பார்க்கலையே, நம்ம இவ்வளோ குரல் கொடுக்குறோம், அவர் காதில் விழலையே, நமக்கு எப்போ அவர் நல்லது செய்வாரோ, முருகா என்னை ஏன் நின்று பார்க்காம இருக்க, எப்போதான் என்னை நீ பார்ப்பேன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளை பார்த்துட்ருக்கார் அவர். தள்ளி நின்று பார்ப்பார். இவன் வலிக்க மன வலிக்க நம்மளை கூப்பிட்றாங்களா, இல்லை நம்மளை திட்டுறாங்களா, இல்லை கண்ணீரோடு நம்மக்கிட்ட வந்து ஐயா இது வேணும் கேட்குறாங்களான்னு நம்ம திட்டுறதையும் ரசிப்பாருங்க. ஆனால் முருகர்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக இருக்கணுங்க. முருகர் யாரோ நம்ம யாரும் மட்டும் நினைக்கவே தந்தை நம்மள ஒருத்தர், நமக்குள்ளே இருக்கிறவர். அதனால் நம்ம என்ன பண்ணணும், உரிமையாக கேட்கணும் முருகர்கிட்ட. இதுதான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். முருகா இது கொடுப்பியான்னு கேட்கக்கூடாது. முருகா இது கொடுன்னு கேட்கணும். முருகா இது எனக்கு கொடு, இது எனக்கு வேணும், நியாயமாக இருந்தால் கொடு, நான் தப்பாக இருந்தால் என் மனசில் அந்த ஆசையை எடுத்துடு. அதனால் நம்ம அப்படி தான் கேட்கணும் முருகர்கிட்ட. நிச்சயமாக நம்மளை பார்த்துட்ருக்காருங்க. நிச்சயமாக நம்மளுக்கு நல்லது செய்வார். அவருக்கு தெரியுங்க, இவன் கையை நம்ம விடாமல் பிடிச்சிட்ருக்கோம், இவங்க விடவே மாட்டாங்க, கீழே வந்து இவங்க விடவே போகிறதில்ல, அப்புறம் ஏன் பயப்படுறாங்க, நம்ம தான் இருக்கோமேனு முருகர் தெளிவாக தாங்க இருக்கார். நம்ம தாங்க கொஞ்சம் குழம்பி போயிருக்கோம். நம்ம குழம்பாமல் முருகரை இறுக்கமாக பிடிச்சிப்போம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். எல்லா ஒரு பிரச்சனையில நம்ம வெளியே வந்து நம்ம நிம்மதியாக முருகான்னு வாழப்போகிறோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.